இந்த ஒரு நவர மீன் கறி வைக்க போகிறேன். எப்படின்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு தக்காளி, ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சங்கலம் கணக்காக ஒரு புளி, கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய், ஒரு மீன் எவ்வளவு இருக்கோ அது தக்குன புளி போடுங்க ஒரு கரெக்டாக. உங்களுக்கு தெரியும்ல. என்ன செய்யணும்னா, புளியை தண்ணியில் ஊற போட்டுட்டு இந்த தக்காளி, இந்த வெங்காயம், 2 பச்சை மிளகு இதை நறுக்கி வச்சுக்கிடணும். எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு நல்ல மிளகு ஒரு கரண்டி, 2 கரண்டி நல்ல மிளகும் 1 கப்பு தண்ணி விட்டு நல்ல மிளகை நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு அந்த நல்ல மிளகை மட்டும் அரிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கணும். அதை தண்ணியை விட்டு விட்டு அடிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகையும் போட்டு வதக்கணும். தக்காளி 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த நல்ல 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, வத்தல் பொடி போடக்கூடாது. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி இவ்வளவு போட்டு இந்த நம்ம அவிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க நல்ல மிளவை அந்த நல்ல மிளவை மட்டும் அதில் வலிச்சு போட்டு நல்லா கிண்டணும். நல்லா அந்த பச்சை இது போடுறது வரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கிண்டி அது கொதன்னு வரும்போது புளியை கரைச்சி ஊற்றணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இந்த மீனை பறக்கி அப்படி போட்டு மூடி வச்சுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் உருவி போடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளியை ஊற போட்டுட்டு நல்லா ஊற போட்டுட்டு கரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு மீனை பறக்கி அப்படியே அடுக்கி வச்சு மூடி வச்சு தீ போடணும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மிளகு வறுமையாக அவிச்சு தான் எடுக்கணும், பச்சையில் அரைக்கப்படாது. நல்ல மிளகு அவிச்சிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த காய் வித்தை மட்டும் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு திருப்பி மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் அந்த வதக்கி வச்சிருக்கிறதுல போட்டு ஒரு கிண்டணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்ல மிளகையும் போட்டு அதில் கிண்டிட்டு புளியை ஊற்றணும். மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி மல்லிப்பொடி தான், வத்தல் பொடி போடவே கூடாது. பாருங்க, இது நல்ல மிளகு குழம்பு நல்லா இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்க பாப்போம். நல்ல மிளகானா மறக்காம 2 ஸ்பூன் நல்ல மிளகு. அது எதுக்கு அவிக்கணும்னா அந்த காரம் போயிடும், எரிப்பு போயிடும். அப்போ அந்த நல்ல மிளகு கலர்லேயே இருக்கு அந்த மீன். நல்ல மிளகை நல்லா அவிச்சிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு வித்தை மட்டும் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி வீத்தி அது அவிச்ச உடனே கலர் மாறி